ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 839, வருஷம் 1886, மார்ச் மாதம். பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம். வசனம்: நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். வசனத்திற்குரிய விளக்கம்: ஒவ்வொரு வருடமும் நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆண்டு நிறைவு நாள் வருகையில் புதிய வாசகர்களுக்காகவும் இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை கவனத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் நம் அனைவருடைய ஞாபகங்களை புத்துணர்வு பண்ணத்தக்கதாகவும் அவரது மரணத்தை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதனுடைய ஏற்புடைமையை மீண்டும் குறிப்பிடுவது அவசியம் என தோன்றுகின்றது. பஸ்கா இஸ்ரேலர்களுடைய மிக முக்கியமான பயபக்திக்குரிய அனுசரிப்புகளில் ஒன்றாக இருந்தது மற்றும் இன்னமும் இருந்து வருகின்றது. இது நிழலான ஜனங்கள் என அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய முதலாம் அம்சமாக காணப்பட்டது. இவ்வனுசரிப்பு நிறுவப்பட்ட விவரங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பழுதற்ற ஓர் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுகின்றது மற்றும் இப்படியாக தெளிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்குள் குடும்பத்தினர்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பத்துடனும் கசப்பான கீரையுடனும் புசித்தார்கள். அந்த இரவில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் காரணமாகவும் ஆட்டுக்குட்டி புசிக்கப்பட்டதின் காரணமாகவும் இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் கடந்து போகப்பட்டார்கள் அல்லது எகிப்தியர்களின் முதற்பேரானவர்கள் சந்தித்திட்ட மரணத்தின் வாதையினின்று தப்புவிக்கப்பட்டார்கள். இச்சம்பவத்தின் காரணமாகவும் மற்றும் அடுத்த நாளில் இஸ்ரேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று சுதந்திரம் அடைந்து வெளியேறினதின் காரணமாகவும் தேவனுடைய கட்டளையின் பேரில் இஸ்ரேலர்கள் ஒவ்வொரு வருடமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நினைவு கூர்ந்து ஆசரித்தார்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இஸ்ரேலர்கள் இந்த அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தார்களே ஒழிய நிழலாகிய அதன் அர்த்தத்தை பார்க்கவில்லை. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய வார்த்தைகளை எழுதும்படிக்கு ஏவி இவ்வனுசரிப்புக்குரிய அர்த்தத்திற்கான திறவுகோலை ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு கொடுக்கவில்லை எனில் நாமும் இஸ்ரேலர்களைப் போலவே இருளில் காணப்பட்டு இருப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படியாக இக்காரியத்தின் மீது பரிசுத்த ஆவியானது நமது கவனத்தை கொண்டு வந்த பிற்பாடு மேலும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்பதையும் இஸ்ரேலின் முதற்பேர் ஆனவர்களுக்கு நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவசியமாய் இருந்தது போன்று இயேசுவினுடைய மரணமானது முதற்பேரானவர்களாகிய சபை மரணத்தினின்று ரட்சிக்கப்படுவதற்கு அவசியமாய் இருக்கின்றது என்பதையும் தெளிவாய் காண்பிக்கக்கூடிய மற்ற வேத வாக்கியங்களையும் நாம் கண்டுபிடித்தோம். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நாம் இப்பொழுது தம்முடைய சீசர்களுடன் கடைசி பஸ்காவை புசித்திட்ட இயேசுவின் வார்த்தைகளின் இடத்திற்கும் செயல்பாடுகளின் இடத்துக்கும் கடந்து வருகின்றோம். தேவன் மிகவும் சரியாய் செயல்படுபவர் ஆவார். நிழலான ஆட்டுக்குட்டியானது 1ஆம் மாதத்தின் 14ஆம் தேதியில் அடிக்கப்பட்ட காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக அல்லது முன்னடையாளமாக இருந்தது. இயேசு தம்முடைய சீடர்களுடன் பஸ்காவை அனுசரிக்கவும் மற்றும் அதே நாளில் உண்மையான ஆட்டுக்குட்டி என அடிக்கப்படவும் தக்கதாக தேவன் யூதர்கள் மத்தியில் கால கணக்கிடுதலை ஒழுங்குபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நாளினுடைய கணக்கிடுதல் விஷயத்தில் ஒரு நடு ராத்திரியிலிருந்து மறு நடு ராத்திரி வரை என்று இப்பொழுது காணப்படும் வழக்கத்தின்படி யூதருடைய நாள் கணக்கீடு காணப்படாமல் மாறாக மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்து வரும் மாலை 6 மணிக்கு நிறைவடைதான் இருக்கிறது. ஆகவே இயேசுவும் சீசர்களும் பஸ்காவை சுமார் 8 மணி அளவு புசித்தார்கள் மற்றும் அதே இரவில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார் மற்றும்
அதே நாளில் தானே மரித்தார். இப்படியாகவே அனைத்து எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேற வேண்டி இருந்தது மற்றும் நிறைவேறவும் செய்தது. இதோ உன் ராஜா வருகிறார் எனும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் மற்றும் அதே வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அது வீட்டுக்குள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்ற பஸ்கா நிழலில் உள்ள அம்சத்தினை நிறைவேற்றும் வண்ணமாகவும் இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக கழுதையின் மேல் ஏறி பட்டணத்துக்கு வந்தபோது தாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்லது நிராகரிக்கப்படத்தக்கதாக தம்மை ஜனங்களுக்கு முன் வைத்தார். மத்தேயு 21:4 யாத்திராகமம் 12:3 பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிற பிரகாரமாக பஸ்காவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக இயேசு தம்மை இறுதியாக இஸ்ரேல் ஜாதியாருக்கு முன்வைத்தார். யோவான் 12:1 மற்றும் 12 மற்றும் 13 அவர்களது ராஜா கழுதைக்குட்டியின் மீது ஏறி அவர்களிடத்தில் வந்தார். அவரோ அவர்களுக்காக கண்ணீர் விட்டு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று கூறினார். மத்தேயு 23:38 மற்றும் 39. இயேசு பஸ்காவினுடைய உட்கருத்தை அறிந்திருந்தார். ஆனால் சீசர்களோ அறிந்திருக்கவில்லை. இயேசு தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீசர்களுக்கு விவரித்திருந்தாலும் கூட அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்கள் இன்னமும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. அவர்கள் ஆதாமின் பாவத்தில் இருந்து நீதிக்கு ஏதுவாய் தீர்க்கப்படாதது வரையிலும் ஜெனிப்பிக்கப்படவும் முடியாது. அதாவது அவர்களை மரணத்தின் வல்லமையினின்று மீட்டுக்கொள்ளும் இரத்தத்தை சிந்தின அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தினால் பாவத்தில் இருந்து கடந்து போகப்படுவது அல்லது விடுவிக்கப்பட்டதாக கருதப்படும் நிலை வரையிலும் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. முன்பு ஒருவரும் கடந்து செல்லாத இடுக்கமான வழியில் இயேசு இவ்வாறு தனிமையாக கடந்து செல்லுகையில் நமக்கான முன்னோடியாகவும் தலைவராகவும் அவர் இவ்வழியில் தனிமையாக கடந்து செல்லுகையில் அவரது இருதயமானது சில சமயங்களில் மரணத்துக்கு ஏதுவாக மிகவும் துக்கம் அடைந்ததில் ஆச்சரியம் அடைவதற்கு ஒன்றுமில்லை. வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். லூக்கா 22:14 முதல் 16 வரை. உண்மையான ஆட்டுக்குட்டி அன்றைய தினமே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அடிக்கப்படுவதன் மூலமாக எப்படி பஸ்காவின் காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை சீசர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இயேசு ஆசையாயிருந்தார். சீசர்களால் கிரகித்துக் கொள்ள முடிகிற மட்டும் கிரகித்துக் கொள்ளத்தக்கதாக இயேசு பஸ்காவின் அர்த்தம் பற்றின சத்தியத்தை வெளிப்படுத்துவதே அவர் சீசர்களுடன் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு விசேஷமாக ஆசைப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். மாற்கு 14:22, லூக்கா 22:17 முதல் 20 வரை.
நிழலான ஆட்டுக்குட்டியிலிருந்து நிஜமாகிய தம்மிடத்துக்கு சீசர்களுடைய மனங்களை திருப்பிடுவதும், தாம் நிறைவேற்றவிருக்கும் நியாய பிரமாணத்தினுடைய பஸ்காவெனும் அம்சத்தை அனுசரிப்பது இனி சரியாய் இருக்காது என்பதை காண்பிப்பதும் தான் ஆண்டவருடைய நோக்கமாய் இருந்தது என்பதில் நமக்கு ஐயமில்லை. ஆட்டுக்குட்டியினுடைய இடத்தில் வரும் அவரை பற்றின நினைவு கூறுதலின் அம்சங்களாக சீசர்களுக்கு இனி அப்பம் மற்றும் ரசம் இடம்பெறப் போகின்றது. இப்படியாக பார்க்கப்படும் போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது நிழலான விடுதலையை நினைவு கூறும் வண்ணமாக இனிமேல் சொல்லர்த்தமான ஆட்டுக்குட்டியை கொல்ல வேண்டாம், மாறாக உண்மையான விடுதலைக்கு, உண்மையான கடந்து போகுதலுக்கு ஆதாரமாய் காணப்படும் என்னுடைய மாம்சத்திற்கும் ஜீவனுக்கும் அடையாளமாய் காணப்படும் அப்பத்தையும் இரசத்தையும் பயன்படுத்துங்கள். ஆகவே என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் இது முதற்கொண்டு என்னை நினைவு கூறும்படிக்கு இப்படி செய்யுங்கள் என்ற விதத்தில் இயேசுவின் வார்த்தைகள் காணப்பட்டது. இப்படியாக ராபோஜனத்தை தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும் யூதர்களால் அனுசரிக்கப்பட்டு வந்த பஸ்காவுக்கு மாற்றாகவும் நமது கர்த்தர் நிறுவினார். ஏன் முதலில் இயேசு நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தார் என்று கேட்கலாம். அவர் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார் என்றும் அதன் சகல அம்சங்களையும் அவர் அனுசரிக்க வேண்டியவராக இருந்தார் என்றும் நாம் பதிலளிக்கின்றோம். அவர் தம்முடைய சிலுவையில் நியாய பிரமாணத்தை அறைந்து போட்டு நியாய பிரமாணத்தை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டதால் பஸ்கா அல்லது இதற்கு மாற்றாக இடம்பெறும் கர்த்தருடைய ராபோஜனம் தொடர்புடையதான பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையுடையவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு நாளை அனுசரிப்பதை ஸ்லாக்கியம் என கருதுபவர்களில் நாம் அடங்கினவர்களாய் இருக்கின்றோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தருணமானது எப்போது அல்லது ஏன் புறக்கணிக்கப்பட்டு போனது என்பதை கணிப்பது கடினமான காரியமாகும். ஆனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவே புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. மாபெரும் போதகர் நினைவு கூறுதலின் விஷயத்தில் ஏதோ தவறு செய்து விட்டார் என்றும், வருடத்துக்கு ஒரு முறை நினைவு கூறுதலை அனுசரிப்பதை காட்டிலும் அடிக்கடி அனுசரிப்பது அனுகூலமாய் இருக்கும் என்றும் பக்தி வைராக்கியமுள்ள சில போதகர்கள் எண்ணியிருப்பார்கள் என்பதிலும் இவர்கள், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் மூலம் பவுல் நினைவு கூறுதலை அடிக்கடி அனுசரித்தாலும் ஒன்றுமில்லை என்று போதித்துள்ளதாக புரிந்து கொண்டுள்ளனர் என்பதிலும் ஐயமில்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆனால் நினைவு கூறுதல் குறித்து பவுல் பேசியுள்ளவைகள் அனைத்தையும் ஜாக்கிரதையாய் ஆராய்ந்து பார்க்கும்போது காரியங்களை இவர்கள் புரிந்து கொண்டுள்ளது போன்று அவர் சொல்லவில்லை என்பது உறுதியாகும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்கு இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நேரம் மிகவும் சரியான நேரமாக மாத்திரம் இராமல், நினைவு கூறுதலானது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே நிறுவப்பட்டதை விசேஷித்த வெளிப்படுத்தல் மூலம் கர்த்தரிடத்திலிருந்து பவுல் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த நேரம் மிகவும் சரியான நேரமாக காணப்பட்டது என்பதையும் கவனிக்கவும். கர்த்தருடைய மரணத்திற்குரிய சரியான நினைவு கூறுதலை அனுசரிக்கத்தக்கதாக சபையானது எத்தனை தரம் அந்த அப்பத்தை பிட்டு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டும். ஆண்டுதோறும் அவரது மரணத்தினுடைய நினைவு நாளில் மாத்திரமே செய்ய வேண்டும். எப்படி அமெரிக்காவுக்கான சுதந்திரமானது வருடந்தோறும் அது சுதந்திரமடைந்த நாளாகிய ஜூலை 4ஆம் தேதியில் கொண்டாடப்படுகின்றதோ, இப்படியான விதத்திலேயே கர்த்தருடைய நினைவு கூறுதலும் அனுசரிக்கப்பட வேண்டும். ஜூலை 4ஆம் தேதியில் கொண்டாடாமல் பொருத்தமற்ற பல்வேறு தினங்களில் சிலர் கொண்டாட முற்பட்டால் அது வினோதமாகவே பார்க்கப்படும். மேலும் ஜூலை 4ஆம் தேதியை குறித்து இதை நீங்கள் கொண்டாடும் போதெல்லாம் நீங்கள் தேசத்தினுடைய பிறப்பை அறிவிக்கின்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படாமல், ஒரு வருடத்தில் அநேக தருணங்களில் கொண்டாடப்படுவதை குறித்து பேசப்பட்டுள்ளதாக யாரேனும் புரிந்து கொள்வார்களா? இப்படியே கர்த்தருடைய ராபோஜனமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் மாத்திரமே அனுசரிக்கப்பட வேண்டும்.
ஆதி திருச்சபையினர் கர்த்தருடைய ராபோஜனத்தை வாரத்தினுடைய முதல் நாள் தோறும் புசித்து வந்ததை சுட்டிக்காட்டும் பதிவுகள் வேத வாக்கியங்களில் காணப்படுவதை தாங்கள் காண்பதாக சிலர் எண்ணுகின்றனர். இது ஒருவேளை உண்மையானால் இக்காரியத்தில் இதற்கு மேலாக கூறுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதே நமது பதிலாக இருந்திருக்கும். ஆனால் இப்படியான பதிவுகள் எங்கிருக்கின்றது? இவர்கள் நமக்கு வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடன் சம்பாசித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தார் என்ற வார்த்தை அப்போஸ்தலர் 20 காட்டுகின்றார். ஆனால் இங்கு கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகத்தான் அப்பம் பிற்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஏதேனும் சாட்சியம் உள்ளதா? ஏன் இங்கு நடைபெற்ற காரியம் கர்த்தருடைய ராபோஜனம் என்று குறிப்பிடப்படவில்லை? மற்றும் திராட்சரசம் ஏன் தவிர்க்கப்பட்டுள்ளது? அப்பமாகிய அடையாளத்தை போன்று பாத்திரம் எனும் அடையாளமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லையா? எம்மாவோ என்னும் கிராமத்தில் அவர் அப்பத்தை பிட்ட போது 2 சீசர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டுள்ளபடியால் அங்கு பிக்கப்பட்டது சாதாரணமான போஜனத்திலும் மேலானது என்று யாரேனும் சொல்லக்கூடுமோ? அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை புசித்தார்கள் என்று யாரேனும் சொல்லக்கூடுமோ? யாரும் எப்படியாக சொல்ல மாட்டார்கள். வாரத்தின் முதல் நாள் ஆனது கர்த்தருடைய நாளானது நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய சரியான நாளாய் இருப்பதற்கு பதிலாக மிகவும் பொருத்தமற்றதாக இருக்கின்றது. இயேசுவின் மரணத்தையும் கர்த்தருடைய ராபோஜனம், கெத்சமனே மற்றும் கல்வாரியின் துயரமான காட்சிகளையும் நினைவு கூறுவதற்குரிய ஒரு நாளாக வாரத்தின் முதல் நாள் ஆனது ஆதி சபையினரால் நியமிக்கப்படுவதற்கு, அதாவது பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக வாரத்தின் முதல் நாள் ஆனது அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் களி கூறுதலின் நாளாகவும் மற்றும் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்துள்ளார் என்று கூறி ஓசன்னா சாற்றுவதற்குரிய நாளாகவும் காணப்பட்டது. இதனாலேயே இந்நாளின் பெயர் இப்படியாக காணப்படுகின்றது. மற்றும் இதனாலேயே சபையால் இந்நாளானது தொழுது கொள்வதற்கும் துதிப்பதற்கும் உரிய நாளாக பொதுவாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய நாள்தோறும் அப்பம் பிற்கும் வழக்கமானது அநேகமாக சீசர்கள் சொற்பமானவர்களாய் காணப்பட்டபடியால் கர்த்தருடைய நாளில் ஒன்று கூடுவதற்கு என சில சமயங்களில் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வருகையில் ஒன்று சேர்ந்து போஜனம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்த காரியமாக இருக்க வேண்டும். இன்னும் அநேகமாக முதல் நாளில் அப்பம் பிற்கப்படும் போது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்படி அடிக்கடி முதல் நாள் அன்று தங்களுக்கு தோன்றி காட்சியளித்தார் என்பதையும், எப்படி தாங்கள் புசித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு இப்படியாக தோன்றினார் என்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்த போது எண்ணங்களிலும் சிரத்தைகளிலும் ஏற்பட்ட ஆசீர்வாதமான ஓர் இணைதலின் காரணமாகவும் கூட இந்த வழக்கம் ஆரம்பித்திருக்க வேண்டும். லூக்கா 24:35 சபையில் கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை கொண்டாடத்தக்கதாக ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த இந்த வழக்கத்தினுடைய மங்கின சுவடுகளானது ரோமன் திருச்சபை மற்றும் ஆயர் திருச்சபைகளால் புனித வெள்ளி என்ற நவீன தோற்றத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டு வந்தாலும் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளால் கிட்டத்தட்ட கவனிக்க தவறப்பட்டுள்ளது. காவல் கோபுரத்தின் வாசகர்களில் அநேகர் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு கூறுதலை அதன் ஆண்டு நிறைவு நாளில் அனுசரிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். கர்த்தருடைய மரணமானது நிழலாகிய பஸ்காவின் இடத்தை எடுத்துக்கொள்கிறது என்று நம்புகிற நாம் அந்த நாளை யூதர்களின் அல்லது சந்திர நாள்காட்டியின்படி கணக்கிடுகின்றோம். ஆகவே இந்நாளானது பெரும்பாலும் சூரிய நாள்காட்டியின்படி கணக்கிடப்படும் புனித வெள்ளியின் தேதியிலிருந்து முற்றிலும் வேறு தேதியாகவே காணப்படுகின்றது. இது ஒரே கணக்கிடுதலின்படி இருந்தாலும் துல்லியமாய் அல்ல மற்றும் உண்மையான சந்திர தேதிக்கு அருகாமையில் உள்ள வெள்ளி மற்றும் ஞாயிறு நாளினுடைய ஆசரிப்பாய் இருக்கின்றது. 1886 வருடத்தில் இந்த வருடத்தில் கர்த்தருடைய ராபோஜனத்தின் ஆண்டு நிறைவு நாளின் ஆசரிப்பானது ஏப்ரல் 18 ஞாயிறு மாலை 8 மணிக்கு இடம்பெறும். ஆகவே திங்கள் பிற்பகல் 3 மணி ஆனது சிலுவை மரணத்திற்கான ஆண்டு நிறைவு நாளாய் இருக்கும். எபிரேயர்களால் ஆசரிக்கப்படுகின்றதான பஸ்கா பண்டிகை வாரமானது அந்த நாளின் மாலை 6 மணியுடன் துவங்குகின்றது. 1 கொரிந்தியர் 11:26 இடம்பெறும் பவுலினுடைய போதனையானது நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்துக்கு நினைவு கூறுதலாகவும்
மற்றும் அவருடைய மரணத்தில் உள்ள நம்முடைய பங்கெடுதலுக்கு அடையாளமாகவும் காணப்படுகின்ற இந்த எளிமையான மற்றும் தாக்கத்தினை ஏற்படுத்தும் ஆசரிப்பை நாம் கர்த்தருடைய மகிமையான வந்திருத்தலை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் நிறுத்திவிட வேண்டும் என்பதாக காணப்படுகிறதில்லை. இவ்வாசரிப்பானது இந்த உண்மைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறதாகவும் வருடாந்திர நினைப்பூட்டுதலாகவும் அவருடன் பலியினால் ஆன நம்முடைய உடன்படிக்கையின் புதுப்பித்தலாகவும் காணப்படுகின்றபடியால் அவருடைய இந்த பிரசன்ன காலத்தில் நாம் அவருக்கு ஒப்பான மகிமையான சாயலுக்கு மறுரூபம் அடைவது வரையிலும் ராஜ்யத்தில் அவரோட கூட நவமான சந்தோஷத்தின் திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுவது வரையிலும் இது ஆசரிக்கப்படுவது ஏற்றதேயாகும். அடையாளங்களினுடைய அர்த்தம். பிற்கப்பட்ட அப்பம் மற்றும் பாத்திரத்தின் அர்த்தத்தை இங்கு நாம் சுட்டி காண்பிப்பது சிலருக்கு பயனுள்ளதாய் இருக்கும். அப்பத்தை குறித்து நமது கர்த்தர் கூறினதாவது, இது என் மாமிசம் ஆகும். அதாவது புளிப்பில்லாத அப்பமானது நமக்காக பிற்கப்பட்ட அல்லது பலி செலுத்தப்பட்ட அவரது மாம்சத்தை, அவரது மனுஷீகத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. அவர் தம்மையே நமக்காக பலி செலுத்தாதது வரையிலும் நம்மால் நித்திய ஜீவனை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்னது போல, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. யோவான் 6:53. இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதான காரியமானது மனிதன் புசித்தால் ஒருபோதும் மறியாமல் இருக்க பண்ணுகின்றதான ஜீவ அப்பத்தை அளிக்கின்றதாக மாத்திரம் காணப்படாமல் இன்னுமாக அது ஜீவனுக்கு நேரான இடுக்கமான வழியையும் திறந்தது மற்றும் ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகின்றதான இடுக்கமான வழியில் நடப்பதற்கு உதவியான ஆவிக்குரிய உணவாகிய சத்தியத்தை நாம் அடையத்தக்கதாக முத்திரையை உடைத்தது. இப்படியாக பிற்கப்பட்ட அப்பமானது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தம்மை குறித்து கூறினவரின் பிற்கப்படுதலை அடையாளப்படுத்துவது பொருத்தமானதே என்று நாம் காண்கின்றோம். யோவான் 14:6. ஆகையால் பிற்கப்பட்ட அப்பத்தை நாம் புசிக்கையில் அவர் மரித்திருக்கவில்லை எனில், அவர் நமக்காக பிற்கப்பட்டிருக்கவில்லை எனில் நாம் ஒருபோதும் பிதாவினிடத்துக்கு வந்திருக்க முடியாது என்றும், நாம் என்றென்றும் ஆதாமினுடைய பாவத்தினுடைய சாபத்தின் கீழிலும் மரணத்தினுடைய நுகத்தின் கீழிலும் காணப்பட்டிருந்தே இருப்போம் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு கருத்து, பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பற்றதாகும். புளிப்பு என்பது கிடைக்கின்ற ஒன்றாக, சீரழிக்கும் ஒன்றாக இருப்பதினால் பாவத்திற்கான அடையாளமாய் இருக்கின்றது. மற்றும் பாவம் மனுக்குலத்தில் கொண்டு வந்ததான சீரழிவையும் மரணத்தையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் இந்த அடையாளமானது நமது கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்பதை, கரைதிரையற்ற ஆட்டுக்குட்டி என்பதை, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவருமாய் இருந்தார் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் ஆதாமின் சந்ததியில் வந்தவராய் இருந்திருப்பாரானால், வழக்கம் போல் ஏதோ ஒரு பூமிக்குரிய தந்தை வாயிலாக தமது ஜீவனை பெற்றவராக இருந்திருப்பாரானால், அவரும் கூட மற்ற மனிதர்களைப் போலவே ஆதாமின் பாவத்தினால் புளிப்பானவராய் இருந்திருப்பார். ஆனால் அவருடைய ஜீவனானது கரைதிரை இல்லாமல் உயர்ந்த பரலோக நிலையிலிருந்து பூமிக்குரிய நிலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலைமையில் வந்ததாய் இருந்தது. ஆகவே அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று அழைக்கப்பட்டார். யோவான் 6:41. ஆகவே தேவன் அருளியுள்ளதான தூய்மையான புளிப்பற்ற மாசற்ற அப்பத்தினை குறித்து உணர்ந்து கொள்வோமாக மற்றும் அவரை புசிப்போமாக. அதாவது சத்தியத்தை புசித்து ஜீரணிப்பதின் வாயிலாக அவரை நாம் புசிப்போமாக. அதிலும் விசேஷமாக விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல் எனும் சத்தியத்தை புசிப்போமாக. மேலும் அவரை வழியாகவும் ஜீவனாகவும் அடையாளம் கண்டுகொள்வோமாக. இந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள் தொடர்புடையதான இன்னும் ஆழமான ஓர் அர்த்தத்தை அப்போஸ்தலன் தெய்வீக வெளிப்படுத்துதலின் வாயிலாக தெரிவித்துள்ளார். அப்பமானது நமது கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதா இராமல், நாம் அவரை புசித்த பிற்பாடு அவரது நீதியை நமக்குரியதாக்கிக் கொள்வதன் வாயிலாக, நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நாம் அர்ப்பணித்ததின் வாயிலாக உலகத்திற்கான உணவாகிய அந்த பிற்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்களானோம் என்றும் அப்போஸ்தலர் தெரிவிக்கின்றார். 1 கொரிந்தியர் 10:16. இது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எதிர்கால மகிமைகளில்
அவரோட கூட உடன் சுதந்திரர்கள் ஆவதற்கும், பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதற்கும், பூமியின் குடிகள் அனைத்துக்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேளையில் பங்காளிகள் ஆவதற்கும் உரிய நிபந்தனையாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் எப்பொழுது பங்கடைவதற்கான ஸ்லாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இதே கருத்தானது அப்போஸ்தலனால் மீண்டும் மீண்டுமாகவும் பல்வேறு அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவை அனைத்தை காட்டிலும் இவ்வடையாளமே ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது தங்கள் தலையோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையே இப்பொழுது பிற்கப்படுகின்றதான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். கொலோசியர் 1:24. இது நமது தலையானவருடனான நமது ஐக்கியத்திற்கும் உறவிற்கும் குறிப்பிடத்தக்கதான விவரிப்பாய் காணப்படுகின்றது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 10:16 மற்றும் 17 திருவிவிலியம். திராட்சை ரசமானது நமது கர்த்தரினால் பலி செலுத்தப்பட்ட ஜீவனை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. மத்தேயு 26:27 மற்றும் 28. மரணத்தில் கையளிக்கப்பட்ட ஜீவனுக்கான அடையாளமாய் இருக்கிறது. பாவத்தின் காரணமாக ஆதாமின் சந்ததி இழந்து போனதான ஜீவனுக்கான மீட்கும் பொருளாக கர்த்தர் தமது ஜீவனை கொடுப்பதின் மூலமே புதிய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் வாயிலாக மனிதர்களுக்கு ஜீவனுக்கான உரிமை கடந்து வர முடியும். ரோமர் 5:18 மற்றும் 19. சிந்தப்பட்ட இரத்தமானது அனைவருக்குமான மீட்கும் பொருளாக, அதாவது விலைக்கிரயமாக காணப்பட்டது. இது அனைவருக்காகவும் நமது மீட்பரினாலே கொடுக்கப்பட்டதாய் இருந்தது. ஆனால் அவர் பாத்திரத்தை சீசர்களிடத்தில் கொடுத்து அதை பருகும்படிக்கு அவரிடம் கூறினதாவது, தம்முடைய பாடுகளில் அவர்கள் பங்காளிகள் ஆவதற்கான, அல்லது பவுல் குறிப்பிட்டுள்ளது போன்று கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான அழைப்பாய் காணப்பட்டது. கொலோசியர் 1:24. விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நாமாய் முன்வந்து கிறிஸ்துவின் காரணங்களை அல்லது நோக்கங்களை ஆதரிப்பதின் வாயிலாக அவரது பாடுகளில் பங்கு கொள்வோமானால் நாம் தேவனால் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் ஆகவும் மற்றும் இயேசுவின் பாடுகளில் பங்கடைபவர்களாகவும் கருதப்படுவோம் என்பதே நம்முன் வைக்கப்பட்ட காரியமாகும். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தம், அதாவது கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 கொரிந்தியர் 10:16 திருவிவிலியம். பாத்திரத்தினுடைய மதிப்பினை நாம் அனைவரும் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட அவரது பாடுகள் மற்றும் அவமானத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. இப்படியானவர்கள் அனைவரும் அவரோட கூட மகிமைப்படுத்தப்படுவர் என்ற நிச்சயமும் கொண்டிருக்கலாம். ரோமர் 8:17. பாத்திரமானது அவரது அவமானத்தில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும், அதாவது நமது மனுஷீகத்தின் மரணத்தையும் குறிக்கின்றதா இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நமது கர்த்தரும் பாத்திரத்துக்கு இந்த அர்த்தத்தை சாற்றினவராய் இருந்தார். உதாரணத்துக்கு அவரது சிங்காசனத்தில் உள்ள எதிர்கால மகிமை குறித்த வாக்குறுதியை அவரது சீசர்களில் இருவர் அவரிடத்தில் கேட்டபோது அவரோ, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ என்றார். அவர்களது இருதயபூர்வமான உறுதிமொழியின் நிமித்தமாக என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்றார். திராட்சைப்பழ ரசமானது சந்தோஷத்திற்கும் பலப்படுத்துதலுக்கும் அடையாளமாய் இருக்கின்றது. ஆகையால் கிறிஸ்துவின் பாடுகளில் இப்பொழுது பங்கு கொள்ளும் நாம் அவரது மகிமைகளிலும் கணங்களிலும் மற்றும் அழியாமையிலும் சீக்கிரத்தில் பங்கு கொள்வோம். அதாவது ராஜ்யத்தில் அவரோட கூட புதிய திராட்சரசத்தை பருகும்போது ஆகும். ஆகையால் மிகவும் அன்புக்குரியவர்களே,
நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு கூடுகையில் நாம் செய்கிற காரியத்தினுடைய அர்த்தத்தினை மனதிற்கு கொண்டு வருவோமாக. அவருடைய ஜீவனால் ஊக்குவிக்கப்பட்டு ஜீவ அப்பத்தினால் பலப்படுத்தப்பட்டுள்ள நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக அவரோடு கூட பானம் பண்ணுவோமாக. மற்றும் மற்றவர்களை போஷிக்கத்தக்கதாக அவரோடு கூட நாம் பிற்கப்பட வேண்டும் என்று முன்பில்லாத அளவுக்கு மிகவும் உறுதியுடன் முன்னேறுவோமாக. நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம். யார் பங்கு கொள்ளலாம்? இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் பங்கு கொள்ளுவதற்கு தனக்கு உரிமை இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை தீர்மானித்துக் கொள்ளும் காரியமானது அவனவனிடத்தில் விடப்பட்டுள்ளது. ஒருவன் பாவங்களுக்கான மன்னிப்பிற்காக புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை விசுவாசித்து தன்னை சீசன் என்று அறிக்கை பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கென அர்ப்பணம் பண்ணினவனாக காணப்படுவானானால் அவனது சக சீசர்கள் அவனது இருதயத்தை நியாயம் தீர்க்காதிருப்பார்களாக. தேவனால் மாத்திரமே இருதயத்தினை தெளிவாய் அறிந்திட முடியும். இந்த அடையாள சின்னங்கள் ஆனது கிறிஸ்துவனுடைய மரணத்தை அடையாளப்படுத்துகின்றபடியால் இந்த அடையாளங்களில் அறியாமையிலும் அபாத்திரமான நிலைமையிலும் சரியற்ற விதத்திலும், அதாவது இந்த அடையாளங்களில் கர்த்தருடைய சரீரம் நமக்கான மீட்கும் பொருளாக இருப்பதை அடையாளம் கண்டுகொள்ளாத நிலையிலும் பங்கு கொள்ளுதல் குறித்து நாம் அனைவரும் ஜாக்கிரதையாய் இருப்போமாக. ஏனெனில் இப்படியான நிலையில் பங்கு கொள்பவன் கர்த்தரை கொன்று போட்டவர்களில் ஒருவனாக இருப்பான் மற்றும் அடையாளத்தில் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்தவனாக எந்த மனுஷனும் இந்த அடையாளங்களை புசிக்கையில் இவைகள் தனது ஜீவன் மற்றும் ஸ்லாக்கியங்களுக்கான மீட்கும் பொருள் என உணர்ந்து கொள்வானாக. மற்றும் அதை புசிக்கையில் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்பதற்கும் மற்றவர்களுக்காக பிற்கப்படுவதற்கும் என தன்னை அழிக்க பெருகுகிறவனாகின்றான் என்பதையும் உணர்ந்து கொள்வானாக. இல்லையேல் அவன் இப்படி போஜனம் பண்ணுவது என்பது அவனது மனசாட்சிக்கு முன்னிலையில் அவனது அன்றாட ஜீவியத்திற்கு அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி ஏதுவாய் இருக்கும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மற்றும் 29ஆம் வசனம். நமது நீதிமான் ஆக்கப்படுதலை மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் பங்கு கொள்வதற்கான நமது அர்ப்பணித்தலையும் அடையாளப்படுத்துகின்றதான இந்த நினைவு கூறுதலுக்குரிய அடையாள சின்னங்களை சரியாய் உணர்ந்து கொள்ளாததின் காரணமாக அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது உண்மை என்பது உறுதியே ஆகும். இந்த ராபோஜனத்தில் அடையாளப்படுத்தப்படும் உண்மைகளை உணர்ந்து கொள்ளாததும் கவனிக்க தவறினதுமே பெயரளவிலான திருச்சபையானது பலவீனமாயும் வியாதிப்பட்டும் நித்திரை நிலைமையிலும் இருப்பதற்குமான காரணமாய் காணப்படுகின்றது. மீட்கும் பொருள் பலி குறித்தும் தங்கள் கருத்துடன் உலகத்திற்கான பலியிலும் அவருடைய பாடுகளில் தங்களுக்கான பங்கை குறித்ததுமான தெளிவான உணர்ந்து கொள்ளுதலே பரிசுத்தவான்களை முழுமையாய் விழிப்படைய பண்ணுகிறதாகவும் பலப்படுத்துகின்றதாகவும் இருக்கின்றதே ஒழிய வேறு எதுவும் இல்லை. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து எந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமென். 7ஆம் தூதனின் மறுபதிப்பு, பக்கம் 137. கவிதை. தலைப்பு: உபத்திரவங்களினாலே பூரணப்படுதல். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவமற்றவருமான அவரே உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தப்பட்டாரெனில் நீயோ பரலோகை அடையவும் பிதாவின் அங்கீகரிப்பை பெற்றிடவும் கடினமற்ற பாதையில் நடக்க நாடிடுவாயோ? இல்லை. எந்தன் ஆத்துமாவே, வேதனையும் துக்கமும் உன் அலங்கத்திற்குள் வருகையில் அவற்றை வரவேற்க விரைந்திடு. மெல்லிய குரல் தனிலே இருதயத்தின் ஆழத்தில் சொல்லிடு நீ, என் ராஜாவை நான் எவ்வளவாய் நேசிக்கின்றேன், அவருக்காக நான் எதையும் செய்வேன் என்று காண்பிக்க மற்றொரு வாய்ப்பு என்றே. துன்பத்தின் நாட்களில் நீ காணப்படுகையிலே உந்தனை இவ்விதமாய் காயப்படுத்தின அவர் கரங்களை பற்றிக்கொள். தன் குமாரனை நேசித்தது போல உன்னை நேசிக்கிறவரின் மார்புதனில் சாய்ந்திடு. வேண்டிடு, கர்த்தாவே துன்பங்கள் தராமல் இருந்திடாதேயும்.
மாசு அனைத்தையும் சுற்றெரித்திடும் என்றே. பற்றி எரிகின்ற சோதனையில் நான் நின்றிட எனக்கு உதவியருளுமே. விலையுயர்ந்த கற்களை தீட்டுபவரே, திவ்ய அன்பின் மகிமையின் ஒளிதனை பூரணமாய் பிரதிபலித்திட என்னை தீட்டிடுமே. ஓ, உம் ராஜ மகுடத்தில் நான் பிரகாசிக்கும்படி ஏற்ற இடத்தில் என்னை கொண்டு பொருத்துமே. ஆமீன்.